சாய் வித் சித்ரா. நான் இது வரைக்கும் பார்த்த நடிகர்கள்ல எனக்கு தெரிஞ்சு நம்பியார் சாமி மாதிரி ஆர்டிஸ்ட் வருமா நடிக்கிறதுல சொல்ல ஒரு பிஹேவியர் வெல் பிஹேவ்டு மேன். உட்லண்ட்ஸில் ஒரு ரூம் போட்டிருந்தோம், காட்டேஜ் ஜல்லி பெங்களூரில். நீங்கள் ஒரு நாள் வீட்டுக்கு வாடா அப்படின்னாரு. எதுக்கு சாமி அப்படின்னா, இல்லை உன்னைய எங்கள் வீட்டு நாயை விட்டு கடிக்க விடணும். அதில் ஒரு விஷயம் இருக்குது, சொல்லுங்க சார். அந்த நாய் தான் வந்து பூர்ணச்சந்திராவை கடிச்சிச்சு. அவன் எங்கேயோ போயிட்டான். உன்னைய நான் அந்த நாயை விட்டு ஒரு வாட்டி கடிக்க விட்றேன் அப்படின்னாரு. அது கடிக்காமலே முடிஞ்ச வரைக்கும் ஆசீர்வாதம் கொடுங்க சார், நான் பெரிய ஆள் ஆயிடுறேன் அப்படின்னு. அவருடைய நினைவு வந்து இன்னமும் எனக்கு ரொம்ப பசுமையாக இருக்குது. சிவாஜி சாரோட நம்ம அப்படி நெருங்கி பழகி இல்லையே ஒழிய, நம்பியார் சாமியோட ஒரு 10 நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் புதிய திருப்பிலையும் நடித்தார் அவர். நான் என்றைக்குமே நம்பியார் சாமியை மறக்கவே முடியாது. இது சொன்னதுக்காக இல்லை, பொதுவாக அவர் எல்லாரும் கூடயும் அப்படி தான் பிஹேவ் பண்ணுவார். நம்ம போய் ஷார்ட்டு லேட்டுன்னு சொன்னால் கூட, நம்ம படத்துக்கு தானே எடுக்கிறீங்க, எனக்காக எல்லாத்தையும் எடுக்கணும், எல்லாரையும் எடுக்கணும், எடுங்க, அப்படி தான் சொல்லுவார் அவளே. அவ்வளோ ஒரு பண்பட்ட ஆர்டிஸ்டாக நான் அவரை மட்டும்தான் ஃபீல் பண்ணேன். அது மாதிரி பின்னாடி பார்த்ததில் கேப்டன் யாரையும் மனசு நோகாமல் பேசணும், வைக்கணும், எனக்கே எடுக்கணும், நான் சீக்கிரம் போகணும், இதெல்லாம் அப்படி இருக்கவே இருக்காது. ஒரு நாள் வந்து சார் ப்ரொடியூசருக்கு எவ்வளவு இதுவாக இருக்க முடியுமோ அவ்வளவு நல்லவர் கேப்டன். இந்த படம் ஷாஜி படம் வந்து ஹைதராபாத்தில் ஷூட்டிங், ராமோஜியில். காலையில் 6 மணி இருக்கும். நான் இப்படி எதிர்த்து லுங்கி கட்டிட்டு, ஏன்னா அவருடைய ஹோட்டல் வேறு, என் ஹோட்டல் வேறு, ஜஸ்ட் ஆப்போசிட் தான், கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸில். அங்கே ஒருத்தர் லுங்கி கட்டிட்டு நடந்து வந்துட்டு இருந்தார். அங்கே இருக்கிறதுலேருந்து லுங்கி கட்டிட்டு நடந்த அளவுக்கு ஆர்டிஸ்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெதுவாக அப்படி இறங்கி போனால் ஒரு கையில் ஒரு பொட்டியோட கேப்டன் வரார். என்ன நீங்கள் எங்கே கேப்டன், நீ எங்கே தங்கியிருக்க அப்படின்னாரு. நான் எதிரில் கேப்டன், இல்லை நான் அங்கே வந்துடுறேன் அப்படின்னாரு. எதுக்குன்னு கேட்டேன். அவன் காப்பி 80 ரூபா போடுறான்ப்பா அப்படின்னா. அது போட்டு உங்களுக்கு என்ன, அவன் 80 ரூபாய்க்கு காப்பி வாங்கி குடிச்சு என்ன பண்ணுறது, நான் இங்கே வந்துடுறப்ப எனக்கு ப்ரொடக்ஷன் காப்பி கொடுத்து சொல்லுங்க, எனக்கு அந்த காப்பியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னார். கேப்டன், இது வந்து உங்களுக்கு மண்டைக்குள்ளே தேவையில்லாத வேலை, இதை ஏன் பண்ணுறீங்க, 80 ரூபா காப்பி குடிச்சா என்ன, 20 ரூபா காப்பி குடிச்சா காப்பி தானே அப்படின்ட்டு எங்களோட வந்துட்டார் அவர். நெக்ஸ்ட் டே இங்கே வந்து தான் ஸ்டே பண்ணார். ஒரு 4-5 நாள் தான் ஷூட்டிங், பட் இங்கே வந்து தான் ஸ்டே பண்ணார். அதே மாதிரி இப்போ கடைசியாக மரியாதை சிவா படம் நான் தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணேன். பேங்காக்கில் சாங் இறங்கின உடனே எனக்கும் விக்ரமன் சாருக்கும் பயங்கர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அவர் ஏதோ ஒன்று சொல்ல போக, நான் ஒன்று சொல்ல போக, பின்னாடி ஸ்டேஜில் என்னென்னா சார், அது வந்து நான் ஒரு இதுவாக சொல்லலை, நம்ம பாடியில் வந்து அந்த வேலை செய்கிறதுங்கிறது போக ஒரு நியாயத்தை பேசுகிற மென்டாலிட்டி வந்துடுச்சு நமக்கு. அவர் சொன்ன உடனேயே நான் சொன்னேன், நீங்கள் சொல்ல தப்பு சார், அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன். இல்லை அப்படின்ட்டு அதே திருப்பி பேசியிருந்தார். சண்டை வந்துடுச்சு. சண்டை வந்துட்டு அப்புறம் கேப்டன் வந்து தான் வேலைக்கு விட்டு அடுத்த நாள் காலையிலேருந்து 50% மேனேஜர் கேப்டன். இங்கேருந்து எழுந்திரிச்சு போய் அங்கே சொல்லுறாங்க. நான் சொன்னேன், நீங்கள் ஒரு கட்சியோட தலைவர், நீங்கள் எதுக்கு இருக்காரு, யோ இது படம், அது வேற கதை, இங்கே வந்துட்டோம், ஷூட்டிங் முடிக்கணும், முடிச்சுட்டு நம்ம எல்லோரும் போகணும், உனக்கும் அவருக்கும் மனசு வருத்தவங்கிறதுக்காக வேலையை நிறுத்த முடியாது இல்லையா. நான் சொன்னேன், என் மேலே தப்புன்னு சொல்லுங்க கேப்டன், நான் நாளை காலையில் போய் சாரி கேட்டேன். அவர் பேசினார், நான் அது பேசினேன், அவ்வளோதான். அப்புறம் அதை முடிச்சுட்டு கூப்பிட்டு வந்தோம். இப்போ பேசிக்கிறார் எங்கேயா பார்த்தா விக்ரமன். பட் அப்போ கேப்டன் வந்து நம்மளை எங்கே பார்த்தாலும் ஸ்டேஜில் கூட ரொம்ப புகழ்ந்து தான் பேசுவார். கடைசி மீட்டிங் ஆடியோ ரிலீஸில் கூட ரொம்ப என்னைய தூக்கி வச்சு தான் பேசினார். எல்லாரும் ஒருத்தரை மறந்துட்டாங்க, ராமவாசுங்கிறது. அவர் கொஞ்சம் கட் அண்ட் ரைட்டாக பேசுவார். சிலருக்கு பிடிக்கும், பலருக்கு பிடிக்காம கூட இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராமவாசு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஞானவேல் சாருக்கும் நான் தான் டேட் வாங்கி கொடுத்தேன். ஃபஸ்ட்டு படம் விஜயகாந்த் சார். நான் வந்து சொன்னேன், கேப்டன் அவங்க ஒரு படம் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, பேசலாமே அப்படின்னாரு. என்னை அவர் செல்லமாக அல்வான்னு தான் கூப்பிடுவார். பண்ணலாம் அல்வா அப்படின்னாரு. அப்புறம் அவங்கள கூட்டிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். அப்புறம் அதுக்கு அடுத்த படம் அவங்களே பண்ணிக்கிட்டாங்க. பட் அந்த படம் நான் தான் ஒர்க் பண்ணுறதா இருந்தது. சில சூழ்நிலையில் நான் ஒர்க் பண்ண அந்த சின்ன கிருஷ்ணாவே நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன். அந்த ஸ்டோரி ரைட்டரு வந்து அதை கதை சொன்னார். அந்த கதை பிடிச்சிருந்தது அவருக்கு.
ரெண்டாவது படம் அவங்களே பண்ணிட்டாங்க. அப்போ கேப்டன் கேட்டார், ஏன் வரல அப்படின்னாரு. இல்லை கேப்டன் அது ஏதோ அவங்க பார்த்துக்கிறேன்ட்டாங்க, நான் வரல அப்படின்னு. அதை தெரிஞ்சு என்னை ஜிவி கூப்பிட்டார். ஜிவியோட எனக்கு வந்து வரவு செலவு இருந்தது. ஜிவி கூப்பிட்டாரு, நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் செட் பண்ணுங்க அப்படின்னாரு. சொக்கத்தங்க அப்படி அமைஞ்சது தானே? ஓ, ஃபஸ்ட்டு சேரன் வாஸ் த டேரக்டர். கொஞ்சம் சம்பளம் கூட கேட்குறாருன்னு ஃபீல் பண்ணார் ஜிவி. நோ, அதுதான் அந்த இது நம்ம ராஜ்கிரண் நடித்தார்ல அந்த கதை. தவமாய் இல்லை சார், அவர் மார்க்கெட்டில் இருக்காரு கேட்பார், இல்லை இன்னொரு ஆஃபர் வருது அது சரியாக இருக்க பார்க்கலாமான்னாரு. சொல்லுங்கள் சார், பாக்யராஜ் வராரு பண்ணுறேன்னு சொல்கிறாரு. நல்லா தான் சார் இருக்கும். பட் பாக்யராஜ்னு வரப்போ வெதர் நான்லாம் ஒர்க் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது அவங்களுக்குன்னு ஒரு யூனிட் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணி சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் கேப்டன் மட்டும்தான் நான் கடைசியாக கூப்பிட்டு போனேன் அந்த ஆஃபீஸ்க்கு. பாக்யராஜ் வந்தாங்க, மீட்டிங் முடித்து அது கன்ஃபார்ம் ஆனோடனே நான் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியே விட. பட் ஃபண்டிங் நான் தான் வாங்கி கொடுத்துருந்தேன். பட் அது ரிலீஸில் ஒரு மேஜர் ப்ராப்ளத்தை கொண்டு வந்தார் ஜிவி. அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு உசுர் போயிடுச்சு எனக்கு. பட் ஈவன் அதை இருந்து சார்ட் அவுட் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு முடித்தோம். ரிலீஸ் முடிஞ்சோன்னு கேட்டார், எப்படின்னு கேட்டார். நீங்கள் செஞ்சது கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல சார் சொன்னேன் ஜிவிகிட்ட. நேரம் ஆன் ஃபேஸ் சொன்னேன். எப்படி அப்படின்னார், அது இப்போ வேணாம் சார், படம் ஆயிடுச்சு, நீங்கள் நடந்துக்கிட்ட முறை வந்து நல்லா இல்லை. அப்பப்போ கூப்பிடுவார். பட் லாஸ்ட்டில் என்னை கூப்பிட்டு சொன்னார், இல்லை நம்ம சிரஞ்சீவி வச்சு ஒரு படம் பண்ணலாம் ஃபன்னு. சார் அது இனி கஷ்டம் சார், அது பண்ண முடியாது. ஏன்னா சார் வந்து இனி பண்ண மாட்டாங்க. சரி ஓகே வாசு அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். கடைசி வரைக்கும் செல்ஃபோன் யூஸ் பண்ணாத ஒரு நபர் ஜிவி. அப்படியா? எஸ். அவருடைய லைஃப்பில் அவர்கிட்ட செல்ஃபோனே வச்சுக்கிட்டது கிடையாது. நானும் பல முறை பார்த்துருக்கேன் சார். செல்ஃபோன் கேரி பண்ணவே மாட்டார். செல்ஃபோன் கிடையாது அவருக்கு. பட் என்னுடைய வரவு செலவில் ஈ வாஸ் வெரி க்ளீன் எக்ஸப்ட் த ஃபிலிம். நான் இண்டிவிஜுவலாக அவரோட குடுக்கல் வாங்கினது அதுகள் எல்லாம் வந்து ரொம்ப தெளிவான பிளான் இருக்கும். தெளிவாக நமக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுப்பார், இப்படி இருக்கும் இப்படி இருக்கும், பரவாயில்லையா அப்படின்பார். பரவாயில்ல சார், அதுபடி நடந்துப்பார். அதை பொறுத்த வரைக்கும் கடைசி காலகட்டத்தில் நான் அந்த ஒரு இன்சிடெண்ட்டை தவிர அது ஒரு மேஜர் இன்சிடெண்ட்டு. ஒரு ஜென்டில்மேன் அவர். காலையில் நம்மளை கூப்பிடணுன்னா மணி விட்டு அவர் ஒரு 10 மணிக்கு 10:30 வர சொல்லிடுங்க பார். 10:30 அவர் 10 மணிக்கு நிச்சயமாக வந்துடுவார். 10 மணிக்கு வந்துடுவார். 1 மணி டான் மணி அடிக்கிறப்ப அவர் படி இறங்கிட்டு இருப்பார். எனக்கு அவரால் நான் கொஞ்சம் பலனடைந்தது உண்மைதான். அவரால் என்னன்னா இம்மிடியேட்டாக அவர் வந்து நான் பாதி உங்கள் பாலிசிலே தான் வந்த மாதிரி தான் நான் வந்து அப்புறம் ஒரு பப்ளிசிட்டி கம்பெனி ஆரம்பித்தேன். அதில் வந்து அவர் எனக்கு மேஜராக அவர் ஹெல்ப் பண்ணது வந்து மெட்ராஸ் டாக்கீஸ். சீனு ஒருத்தர் அனுப்புகிறேன், இனிமேல் படம் அவருக்கு கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னார். அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது உண்மை. பட்டு நான் போனப்போ அப்புறம் சீனிவாசன் என்னை மீட் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் சீனு சார் இருந்த வரைக்கும் நான் தான் ஏஜென்சி. ப்ளஸ் இண்டஸ்ட்ரியோட விவகாரங்கள் ஏதாவது தெரிஞ்சோன்னா என்னை கூப்பிடுவாங்க. ஒரு 2 நிமிஷம் கூப்பிட்டு இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிப்போம். அது ஒரு நல்ல கம்பெனியாக எனக்கு அவர் கொடுத்தார். மணிரத்னம் இதுவரை 2 முறை பேசியிருக்கார். 3வது என்னை வந்து சீனு சார் வந்து என்னை கூப்பிட்டு கேட்டார், இந்த மாதிரி வேற ஒருத்தர் இன்னும் கொஞ்சம் கம்மியான கமிஷன் பண்ணுறேன்றாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பண்ணிக்கிங்க சார். ஏன் அப்படின்னாரு. நான் ஒன்றும் ஆஃபீஸ் வந்து தெருவில் நடத்தலை சார், எங்கள் ஆஃபீஸ்லேயும் ஃபேன் ஓடுது, டேபிள் போட்டிருக்கேன், அப்படி பண்ண முடியாது. இதுக்கு இவ்வளோ உங்களுக்கு நான் பண்ணுறதே கம்மி, இதுக்குள்ளே இன்கம் இல்லாமல் நான் பண்ண மாட்டேன். சரி அப்படின்ட்டு அப்புறம் மேலே போய் மணி சார் கேட்டார். உடனே பண்ணுவாங்க அவங்க. மேலே போய் கேட்டோன்னே கீழே வந்தார். இல்லை அண்ணா அவங்களே வச்சுக்க சொல்லிட்டார். என்ன சொன்னார்னு கேட்டேன். வச்சுக்க சொல்கிறேன் சார், என்ன சொன்னார்? மணிரத்னம். ஏன் நீ வாசுவோட கம்ஃபர்டபுளாக தானே இருக்கேன்னு கேட்டார். ஆமான்னு சொன்னேன். அப்போ ஏன் மாத்திரை விட்டுரு, லெட் இட் பி. இது வரைக்கும் எனக்கு பல டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இதில் வரல, ஸோ அதை மாற்றாதீங்க அப்படின்னு சொன்னார் மணி சார் அப்படின்னு சொன்னார். ஓகே சார். அப்புறம் மணி சாரை நான் வந்து காஜா மொய்தீனுக்காக மணிரத்னத்தை போய் பார்த்தேன். அஜித் சார் டேட் ரெடி பண்ணுறேன். அப்போ அவர் கொடுத்தது தான் அது ஃபுல் பொன்னியின் செல்வனான்னு தெரியாது, வந்தியத்தேவன் கேரக்டர் கொடுத்தார். இந்த கதையை அஜித் பண்ணட்டும் சொல்லிட்டு அப்போது காஜாயஸ்வரம் ரெடி ஆகிட்டார் அதுக்கு. ஏன்னா அதில் ஒரு மேஜராக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், நம்ம வந்து இது பண்ணலான்னு காஜா போய் ரெடி ஆகிட்டார். பட் ஏதோ ஒரு காரணத்தில் பின்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியாது, ஸோ அது கட் ஆகிடுச்சு தான். அப்புறம்
அப்புறம் நான் சுதீஷ் கூட்டிட்டு போய் விஜயகாந்த் சாருக்காக பார்த்தேன். மணிரத்னத்தை. ம் இமிடியேட்டாக மீட் பண்ணார் ஆஃபீஸில். ம் எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். பட் இப்போதைக்கு நான் அவரை வச்சு பண்ணக்கூடிய கதை இல்லை என்கிட்ட. ம் நீங்கள் சொல்கிறத பார்த்தா இன்னொரு 3 மாதத்துல டேட் சொல்கிறீங்க. ம் இல்லை அப்போ சுதீஷ் சொன்னார், இல்லை சார் எப்போ வேணால் வச்சுக்கலாம். ம் நிச்சயமாக கதை வந்துட்டால் நான் உங்களை கூப்பிட்றேன். அது வரைக்கும் என்கிட்ட கமிட்மெண்ட்டாக நீங்கள் எதையும் வச்சுக்காதீங்க. ம் இந்த இன்சிடென்ட்ஸ் பூரா நான் மணி சாரை மீட் பண்ணியிருக்கேன். பட் அதுக்காக நம்மளோட ரொம்ப தெரிஞ்ச ஒரு மாதிரிலாம் காட்டிக்கிறது அவருடைய பழக்கமே கிடையாது. நம்மளையும் ஒரு தேர்ட் பர்சனாக தான் டீல் பண்ணுவார். அங்கே போனோம், நம்ம தான் கூப்பிட்டு போயிருப்போம், நம்ம தான் எல்லாமே பண்ணியிருப்போம். பட் அப்படி ஹாய் வா ஸோ அது அப்படிலாம் பேசவே மாட்டோம். அந்த 2 லைன் தான். அந்த 2 லைன் பேசிட்டு ஓகே ரைட் பை அவ்வளோதான் முடிச்சுட்டு ஒரே ஒரு பென்சில் வச்சுருப்பார், சின்ன பென்சில். அதை வச்சுட்டு தான் அவர் எழுதிட்டே இருப்பார். நான் பேனா கூட பார்த்ததில்ல. இந்த 3 இன்சிடென்ட்லேயும் நான் நோட் பண்ண ஒன்றே ஒன்று அது மட்டும்தான். அந்த பென்சில் இருக்கும் அங்கே. ஆனால் நான் மணி சாரை பார்த்து நீங்கள் எனக்கு படம் பண்ணணும்னு சொல்லி நான் சத்யவாக்கு முன்னாடியே கேட்க போயிருந்தேன். ஓ இந்த ஆர்டினரி கமலசேகர் இருந்தார். ஆமாம். அவர் வந்து ஒரு வாட்டி நம்ம 2 பேரும் படம் பண்ணலாம், ம் இந்த மாதிரி மணிரத்னம் போய் கேளு. வீனஸ் காலையில் வீட்டுக்கு போயிட்டேன். ஃபோன் பண்ணேன், அவர் தான் எடுத்தார். உங்களை பார்க்கணும் சார் அப்படின்னா. ஓ வாங்க அப்படின்னா உடனே போனேன். அப்போ ஒரு மதர்லாண்ட் பிக்சர்ஸ் முடிச்சிருக்காரு, இதய கோயில் முடிஞ்சது. இதே கோயில் முடிச்சிருக்காரு. நான் போன உடனே இந்த மாதிரி என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அவர் உங்களோட நான் சொன்னது வந்து அவர் வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டாரான்னு எனக்கு தெரியாது. நான் உங்களோட வேலை செய்யணும் சார் அப்படின்னா. நான் எல்லாம் மேனேஜர்ஸ் எல்லாம் வச்சுட்டேன்னு என்னார். நான் சொன்னேன், நான் அதுக்கு வரல சார், ஆல்ரெடி மேனேஜராக இருக்கேன், அதை விட்டுட்டு உங்கள்கிட்ட வராது, உங்களை வச்சு படம் பண்ணணும், அதுக்கு நான் ஆசைப்பட்றேன். நான் இப்போ அடுத்த படம் ஐ திங்க் அடுத்த படம் ஜிவி ஃபிலிம்ஸ் தான் நினைக்கிறேன். நான் இப்போதைக்கு அண்ணா படம் ஒத்துக்கிட்டேன், நான் பின்னாடி கூப்பிடலாமா அப்படின்னாரு. நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு நான் வரல சார், நான் வந்து நீங்கள் எப்போ கூப்பிட்றீங்களோ அப்போ வரேன், நாள் முடிஞ்சால் பண்ணி கொடுங்க. இல்லை பரவாயில்ல சார். போயில சொன்னார், ரொம்ப சின்ன பையனாக இருக்கீங்க எப்படி அப்படின்னாரு. இல்லை சார் அது மேனேஜ் பண்ணிக்கிறேன் சார், ஒரு பிரச்சனை இல்லைன்ட்டு வந்துட்டேன். ஸோ என்னுடைய அப்ரோச் வந்து எல்லாமே ஜென்டில்மேன் ஷூட்டிங் முடிஞ்ச அடுத்த நாள் நான் சங்கர் வீட்டில் இருந்தேன். ஜென்டில்மேன் முடிஞ்சது. ஜென்டில்மேன் ரவி சொன்னார் ஃபோட்டோகிராஃபர், படம் பாரு போய் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னாரு. சரி எப்படியோ குட்லக்கில் படம் பார்த்தாச்சு. படம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஒரு 50,000 செக் எடுத்துகிட்டு மேட்லி ரோட் ஆமாம் போனேன். அப்போ தான் அவன் தூங்கிட்டு இருந்தார். தூங்கிட்டு அப்புறம் நான் எழுப்பினேன் சார், படம் பார்த்தேன் சூப்பராக இருக்குது சார், எனக்கு ஒரு படம் பண்ண கொடுங்க அப்படின்னா. யார் எல்லாம் என்ன கேட்டார். கேட்டுட்டு நான் வந்து என்னோடய அக்ரிமெண்ட் படி 3 படம் பண்ணணும், இவர் கொஞ்சம் அது முடிச்சுட்டு தான் நான் வெளிப்படம் திங்க் பண்ண முடியும் அப்படின்னாரு. அது எனக்கும் தெரியும் சார், நான் தெரியாமல் எதுவுமே இங்கே வரல. 3 படம் முடிச்சுட்டு நான் இன்றைக்கி வந்தால் தான் நீங்கள் அன்றைக்கி பண்ண முடியும், நீங்கள் அப்படி பண்ணிங்களா அது சும்மாவும் பேச நல்லா இருக்காது, இது ஒரு மாரல் கமிட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஒரு 1 வீக் வரைக்கும் செக்கே வரல பேங்க் போடல அவர். அவர் அப்போயே பயங்கர இன்டெலிஜென்ட் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அதான் உண்மை. திருப்பி தீபாவளி அன்றைக்கி போனேன். ஸோ ஒருவேளை அந்த காலம் பழத்தில் நினைக்கிறாரோ என்னவோ நினச்சிட்டு ஒரு வெள்ளித்தட்டெல்லாம் வாங்கிட்டு ஒரு ₹1,00,000 வச்சு 1,01 ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வச்சுட்டு திருப்பி போனேன். போனோன்னு சொன்னார், பண்ணுறேன் ஆனால் இப்போ பண்ணல சார், இப்போதைக்கு. நான் சொன்னேன் சார் நீங்கள் பணத்தை எடுத்துங்க. அதையே வேணான்னு சொல்கிறீங்க, பணத்தை எடுத்துங்க சார், நல்ல நாள் அன்றைக்கி வந்திருக்கிறேன். இல்லை அந்த ₹1 ஒரு ஸ்வீட்டு மட்டும் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் எங்கே பார்த்தாலும் சொல்லுவார், இல்லை சார் பண்ண முடியாமல் போச்சு சார். அதுக்கப்புறம் நான் பண்ணுற நீங்கள் வந்து எனக்கு படம் பண்ணுற நிலைமையிலே இல்லை, எங்கேயோ போயிட்டீங்க, உங்களை வச்சு நான் பண்ண முடியுமாங்கிறதே எனக்கு டவுட்டு. அதுவும் திரும்பி விடாமல் காஜாபாய்க்காக போனேன். இதே அஜித்துக்காக போனேன். அஜித்துக்காக போயிட்டு அப்போ அவர் வீடு இங்கே வலசரவாக்கத்தில். இல்லை சார் இந்த படம் இப்போ என்னால் பண்ண முடியாது, அஜித் சார் என்னை பண்ண சொன்னாரான்னு கேட்டார். இல்லை அவர் சொல்லலை சார், நாங்களாக தான் வந்தோம். இல்லை அவர் சொல்லி நான் பண்ணலன்னு சொன்னால் அவர் வருத்தப்படுவார். ஸோ அந்த டெக்னிக்கல் பாயிண்ட்டு கேட்குறேன், அவர் சொல்லவே இல்லை. அவர் டேரக்டருக்கு கதை என்னன்னு தான் கேட்டுட்ருக்காரு சார், நீங்கள் பண்ணலைன்னா ரைட்டு நான் காஜாட்ட சொல்லிடுறேன் சார். அப்புறம் காஜா சார் வந்து இல்லை சார் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் தான் திருப்பி ஷாஜி உள்ளே வந்தார். ஷாஜி வாஸ் ஃபிக்ஸ்டு பை மிஸ்டர் பூர்ணச்சந்திராவ் அந்த ப்ராஜெக்ட். அது பூர்ணச்சந்திராவுக்கும் ஷாஜிக்கும் பிடிக்கல.
அப்போது நான் அஜித் சார் பார்த்து சொன்னேன், சார் அப்படி நான் சக்கரவர்த்திகிட்ட சொன்னேன், அஜித்திட்ட சொல்லலை. அதை வேணால் அப்படியே இங்கே பண்ணிடலாமே சக்கரவர்த்தி சக்குபாய் அப்படின்னா. சரி அப்படின்னு நீங்கள் பண்ணோம். அதில் நடுவில் நினைவு கூற வேண்டிய ஒருத்தர் வந்து மிஸ்டர் சக்கரவர்த்தி. என்னுடைய சினிமா கேரியரில் எல்லா படத்துக்கும் நான் கூட இருந்திருக்கேன். ஆல் த பிக்சர்ஸ் அப் டு த எண்ட். ஃபைனான்ஸ் ஆகட்டும், எதாகட்டும், பிரச்சனையாகட்டும், எல்லாத்துலேயும் கூட இருந்திருக்கேன். கடைசி படம் வேட்டை மன்னனுக்கு நான் 3 கண்ட்ரிக்கு போனேன் லொக்கேஷன் பார்க்கறதுக்கு. ஜப்பான், மலேசியா, பேங்காக். நெல்சனோடவா? நெல்சனோட நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் வாழ்ந்துருக்கேன். அதான் உண்மை. எதுவாக இருந்தாலும் காலையிலேருந்து இந்த 3 லொக்கேஷனுமே எனக்கு 1.5 மாதம் ஆச்சு. ஒரே சுற்றிட்டு வந்து கடைசியாக அது பல காலம் இல்லை, ஒன்லி ஃபினான்ஷியல் ட்ரபிள் தான். ஸோ பிகாஸ் அவர் வந்து வேட்டை மன்னனை விட்டு வாலு ஆரம்பித்து வாலுவோட ஃப்ளாப்பு வந்து இதை அஃபெக்ட் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் அது தொடர முடியாமல், அப்புறம் நான் நெல்சன் கோட் பேசினேன் ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு. இப்போ பேசினேன். நான் அவரும் இறந்து போயிட்டு இறக்கிறதுக்கு முன்ன இறந்தப்புறம் பையன் இருக்கான், ஏதாவது பண்ணிக்கிண்ணி சரி பண்ணலாமா நெல்சன் கேட்டேன். இல்லை சார் இப்போ பண்ண முடியாது, எல்லாம் வேறு வேறு மாதிரி இருக்கிறாங்க. கரெக்ட். அதனால் இப்போ பண்ண முடியாது. இப்போது நான் ஜெயிலர் ஷூட்டிங்கில் பார்த்தேன் ஒரு லாஸ்ட் மந்த்து. அப்போவும் சொன்னேன், இல்லை சார் வேறு ஏதாவது தான் பண்ணணும், நம்ம அந்த படத்தை இனிமேல் கை வைக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சரி நெல்சன் உங்கள் இஷ்டம் தான். ஏன்னா 2 திங்ஸ், ஒன்று ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணலாம், இன்னொன்று அதில் இருக்க எல்லாருடைய காசையும் ரிட்ரைவ் பண்ணலாம். இதுதான் அதுக்காக தான் நெல்சன். இல்லை சார் அது பண்ண முடியாது, எப்பாவது ஒரு காலகட்டத்தில் அந்த ஃபேமிலிக்கு என்ன பண்ணலாமா அப்படின்னு வேணால் திங்க் பண்ணலாம் சார். பையனும் டச்சில் தான் இருக்கான்னு சொன்னார். அஜித்தோட பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதா? ஒரு படம் ரிலீஸ் இன்னைக்கு நைட்டு ஒரு சின்ன அந்த காலகட்டத்தில் வந்து சக்கரவர்த்தி சாருக்கும் அஜித் சாருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட் வந்து அஜித் சாரோட செக்கை சக்கரவர்த்தி டிஸ்கவுண்ட் பண்ணிட்டார். அஜித் சார் வந்து ரவிக்குமார் சார் ஆஃபீஸில் சொல்லிட்டு போயிட்டார், நாளைக்கு காலைல வரமாட்டேன். அதுக்குள்ளே திருப்பி ரவிக்குமார் சார் ஃபோன் பண்ணி, சார் என்ன சொன்னீங்க நீங்கள் அப்படின்னு. நடுவில் 2 படம் வந்து நிக்காட்ஸோட கேரியரில் தப்பு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.